எதுக்கு இப்ப பல்ல கட்டிட்டு உட்கார்ந்திருக்க? இங்க பல்ல கட்டி பழக்கொட்டதெல்லாம் போதும், போடிங்க. டீச்சர், இவ கூப்பிடுறதே ஒரு தினுசாதான் இருக்கும். என்ன சொல்லு? இல்ல டீச்சர், எங்க கூட வனஜான்னு ஒரு பிள்ளை படிக்கா. ஓ, இப்ப வனஜா ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்கியோ? அவளை இவ சொல்ல விடலான்னு பாக்கும். என்ன டீ? இல்ல டீச்சர், வனஜாவும் நானும் இப்ப புதுசா ஃப்ரெண்ட்லாம் இருக்கோம் டீச்சர். அவிய ஒரு டியூஷன்ல இருந்து டூர்லாம் போறாவலாம். டூரா? டூரா? டீச்சர், நம்மளும் போமா டீச்சர். போவது பிரச்சனை இல்ல, உங்க அம்மா விடுவாங்களா டீ? அது வேற இருக்கோ டீச்சர். டியூஷன்ல இருந்து கூட்டு போறோம்னு சொன்னா எங்க அம்மா விடுவாவ டீச்சர். காலேஜ்னா தான் விட மாட்டாவ. காலேஜ்ல இருந்து கூட்டு போறாலே உங்க அம்மா விட மாட்டேங்காவ. டியூஷன்ல இருந்து கூட்டு போனா விட்டுருவாளா டீ? இல்ல டீச்சர், நீங்க வரீங்களா டீச்சர்? நீங்க வந்தா எங்க அம்மா விட்டுருவா டீச்சர். டீச்சர், டூருக்கு போக ஆசையா இருக்கு டீச்சர். நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆமா டீச்சர். அத்தி, என்கிட்டலாம் துட்டு இல்லப்பா. போலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிரைமரி பிள்ளைகளே, சின்ன பிள்ளைல ஒரு 10, நீங்க ஒரு 7 பேர் இருக்கீங்க. 17 20 பேரை கணக்கு பிடிச்சாலும் வேன் பிடிக்க வேண்டியது இருக்கும். என்ன காசுலாம் போடுவீங்களா இப்படி? டீச்சர், காசு வேனுக்கு போதும், சாப்பாடு கூட நான் பார்த்துக்கிடுவேன். வேனுக்கு வேணும்ல டீச்சர். ஆளுக்கு 100 ரூபா போடலாம் டீச்சர். 100 ரூபாயா? அது எங்க அம்மா என்ன ஓட விட்டு அடிச்சிடாத டீச்சர். எங்க அம்மா தர மாட்டாவ டீச்சர். 100 ரூபா தானே டீ? 100 ரூபாய்க்கு குறைஞ்சு எங்க போக முடியும் இருக்கு டீச்சர். எங்க அம்மா தர மாட்டாவ டீச்சர், கொஞ்சம் குறைச்சு போடலாம் டீச்சர். குறைச்சா 20 ரூபாய்க்கு போயிட்டு வந்துருவோமா? ஆமா டீச்சர். கொன்னுருவேன். பக்கத்துல இருக்க மணிமுத்தாருக்கு கூட போக முடியாது 20 ரூபாய் எடுத்துக்கிட்டு. 20 ரூபாய்க்கு எங்க போக முடியும்? நம்ம எங்க போலாம்? மேல குதிரை வெட்டி கோதையார் போலாமா? அதுன்னா 100 ரூபாய்க்கு போயிட்டு வந்துடலாம். அதுக்கே 100 ரூபா ஆகுமா? பின்ன டீச்சர், நான் வரேன் டீச்சர். 100 ரூபானா பரவாயில்ல. இவளுக்கு என்ன, இவிய மாமா வெளிநாட்டுல இருக்காவ, கொடுத்துருவாவ. எடி இசை, எப்படியாவது கொடுத்துருட்டி. எங்க அம்மைய களபரிக்க போயிட்டு 100 200 தான் கொண்டுட்டு வராவ. டீச்சர், எங்க அம்மால 100 ரூபா தர மாட்டாவ டீச்சர். சரி, இப்ப படிங்க. எல்லாராலையும் போக முடியும்னா பாப்போம், ஒரு நாள் போயிட்டு வரலாம். டீச்சர், கண்டிப்பா போகணும் டீச்சர். டீச்சர், வார சனிக்கிழமை போவோம் டீச்சர். சனிக்கிழமையா? எனக்கு பேங்க் இருக்குடி. டீச்சர், சனிக்கிழமை ஒரு நாள் லீவ் போடுங்க டீச்சர். ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே லீவு, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். நம்ம சனிக்கிழமை போலாம் டீச்சர். சனிக்கிழமையா? சரி, பார்க்கலாம். டீச்சர், பார்க்கணும்னு சொல்லாதே டீச்சர். கண்டிப்பா போயிட்டு வருவோம் டீச்சர். டீச்சர், இந்த பிரவித்தினி, அப்புறம் கிரீஸ் பைய, பிரவீன், சாமுவேல் எல்லாரும் வருவானே டீச்சர். அவனுக்கு வராம இருந்தானுங்க பாரு, அதெல்லாம் வந்துருவானுங்க. சரி, மேல குதிரை வெட்டி கோதையாரு, மாஞ்சலை இதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயா, எங்க அம்மா 100 ரூபா தர மாட்டாவல. சரி, யாரெல்லாம் வாரீங்களோ பேசி முடிச்சு பேரை கொடுங்க, நான் வேனுக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன, எங்க போறதுக்கு எல்லாரும் பிளான் போட்ட மாதிரி இருக்குது. தங்கமரிமா, என்னடி? நாங்க கோதையாரு, குதிரை வெட்டி, மாஞ்சலை எல்லாம் போறோம். டீச்சர் கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காவ. அப்படியா? நானும் இவ்வளவு நாள் ஆகுது, பக்கத்துல தான் இருக்குன்னு சொன்னாவ. ஒரு நாளும் பார்த்தது கூட கிடையாது. உன் ஊரு பக்கம் தானே, அதெல்லாம் கேட்பாவ. ஆனா நான் ஒரு நாளும் பார்த்தது இல்ல. நீங்க பார்த்ததே இல்லையா? எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கியா? பக்கத்துல இருக்க ஊரை பார்க்கலையாங்க? திருநெல்வேலி பேசல அழுவாம்பாவ. அந்த அழுவாயே நான் தின்னது கிடையாது. ஆமாண்ணே, திருநெல்வேலியில அழுவான்னு சொல்லுவாவ. அழுவாவே நம்ம தின்னதே இல்ல. ஆனா எல்லாரும் அல்வா ஃபேமஸ்ங்கவ. நானும் தின்னதே இல்ல பெரியமா. நானும் தான் அல்வா தின்னதே இல்ல. நீயும் தின்னதே இல்லையா? ஆமா, நான் தின்னதே இல்ல. ஆமா, இங்க எல்லாரும் தின்றுக்காவ பாரு, இவ மட்டும் திங்காம இருந்தா. அதானே, இவ எதுவுமே சாப்பிட்டது இல்ல போலுக்க. டூர் கண்டிப்பா போகணும். சரி, வார சனிக்கிழமை நம்ம கண்டிப்பா எல்லாரும் டூருக்கு போறோம், சரியா? தேங்க்யூ டீச்சர். சரி, ஒரு வேனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறம் வாலி பிள்ளைலாம் கூட்டிட்டு போறோம். ஏதாவது ஒரு பெரிய ஆள் வந்தா நல்லா இருக்கும். சின்ன பிள்ளைங்கலாம் வராங்க, பார்க்கிறதுக்கு ஒரு பெரிய ஆளு கூட வந்தா நல்லா இருக்கும். யாரு வருவா? அது எங்க அம்மையெல்லாம் வந்தா நான் அங்கங்க ஓடி அடிலாம் விளையாட முடியாதுப்பா. எங்க அம்மெல்லாம் வரமாட்டாவ. எங்க அம்மையும் வேண்டாப்பா, அவ்வளவுதான். ஏன் அங்க போற, ஏன் இங்க போற, ஏன் அதுல ஏறுத இதுல ஏறுத, ஏன் அவனை பார்க்க ஏன் இவனை பார்க்கம்பாவ. வேண்டவே வேண்டாம் டீச்சர். எங்க அம்மா ஊருக்கு போயிடுவா டீச்சர். எங்க அம்மெல்லாம் வேண்டாம், எங்க அம்மி வரமாட்டாவ. நாமளே சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் பிக்னிக் போறோம், இவில கூட்டு போயிட்டா விளங்கும். டீச்சர், எங்க அம்மெல்லாம் வரமாட்டாவ. ஒரு பெரிய ஆளு வந்தா நல்லா இருக்கும்.
தங்க பெரியமா நீங்க வரீங்களா? அது அவ கூப்பிட்டா போகலாம், நல்லா இருக்கும். கூப்பிடுவாளான்னு தெரியலையே. ஏதாவது ஒரு பெரிய ஆள் வந்தா நல்லா இருக்கும். பெரியமா நீங்க வாங்கல, நீங்க சும்மா தானே இருக்கீங்க. அது வந்து அப்படியா? அவிய வராவளா? சரி, அப்போ வந்தா போதும். அப்போ சனிக்கிழமை நம்ம எல்லாம் கிளம்பிடுவோம். சனிக்கிழமை ரேஷன் கடையில பரவாயில்ல. சரி, நீ கூப்பிடுதேன்னு வாரேன். காலையில எத்தனை மணிக்கு போகணும்? டீச்சர் காலைல எத்தனை மணிக்கு டீச்சர்? காலையில 6 மணிக்கெல்லாம் மாஞ்சொலையில இருக்கணும். காலையில 4 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும். எப்போ நல்லா இருக்கும் போலுக்க. அந்த ஊரெல்லாம் காதால கேள்விப்பட்டிருக்கோம், போனதே இல்லை. போயிட்டு வந்துருவோம். எல்லாரும் வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்துருவீங்களா? நம்ம தான் வீட்ல இருந்து கொண்டு போகணுமா? பெரியமா அங்க போய் கூட்டாஞ்சோறு பொங்குமா பெரியமா, அங்க பொங்கி சாப்பிடுவோம் பெரியமா. வீட்ல இருந்து காய்கறி எல்லாம் கொண்டு போயிருவோம். இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு. சமையலுக்கு தானே இந்த பயலுல வாண்ணா வந்துட போறான். அந்த டேனியலு அந்த விக்ரம் பையெல்லாம் சும்மா தான் கிடந்தான். அவனெல்லாம் கூட்டு போனா போதும். அது டேனியலா? ஆமா பெரியப்பா. டேனியல் பேலு வரானா? ஆமா பெரியமா, எல்லாரையும் கூட்டிட்டு போயிட வேண்டியதான். பாக்குறாளே என்ன ரொம்ப சந்தோஷப்பட்ட மாதிரி இருக்கு. பின்ன அவளுக்கு சந்தோஷம் இருக்காது? சும்மா இருங்கிட்டு எனக்கு வெக்கம். சும்மா இருங்க. டூருக்கு போறோம் பாத்துக்க, வேண்டதெல்லாம் பாத்துட்டு போயிடாத. சும்மா இருங்க, நான் சும்மாலாம் சிரிச்சேன். இல்ல, அந்த பையன் வாரேன்னு உனக்கு அவ்வளவு சிரிப்பு வந்துச்சு. என்னடி ராணி ஒரே சிரிப்பா இருக்குது? ஐயோ ஒண்ணு இல்லைங்க டீச்சர், சும்மா சந்தோஷப்பட்டேன் டீச்சர். டேனியல் போய் வரானா? அது பாதவத்தி இப்பவுமே பிரிச்சு வச்சிருவா அவளுக்கு. இல்ல டீச்சர், நம்ம டூருக்கு போறோம்ல டீச்சர், அதை நினைச்சு சந்தோஷப்பட்டேன் டீச்சர். எப்பா டூருக்கு போறோம். இன்னைக்கு புதனா வியாழன்னு வெள்ளி, இவன் 2 நாள் தானே இருக்குது. சரி நான் போய் இந்த பயல வீட்டெல்லாம் கேட்டு பார்த்துட்டு வரேன். அந்த சாமுவேல் பையன், அப்புறம் அந்த கிரீஸு, அப்புறம் அவன் பிரவீன் எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டாரு. அந்த விக்கி போய் வருவானா? எல்லா பையனையும் கூட்டு போகணும். இங்க டியூஷன் படிக்க எல்லாரையும் கூட்டு போகணும்ல? ஆமா டீச்சர், எல்லாரையும் கூட்டு போனா ஒரு வேலை நிறைய வரும். சரி, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. சரி, அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிருங்க. அந்த கோயில்ல சோறு பொங்கத பாத்திரம் கொடுப்பாவ, அங்க முதல்ல சொல்லி வச்சிருங்க. நான் போய் சொல்லிட்டு வரேன். ஆமாமா, பாத்திரம் கிடைக்காம போயிரும் சோறு பொங்கதுக்கு. எல்லாம் கிங்ஸினே என்னமா? இந்த கோயில் பாத்திரம் வாடகைக்கு தருவாவல்ல? எதுக்கு? இங்க வா. என்னமா? இல்ல, டீஸ்ல இருந்து பிக்னிக்லாம் போறோம். போறீங்களா? எப்போ? சனிக்கிழமை காலையில 6 மணிக்கெல்லாம் மஞ்சளில் இருக்கணுமா பத்துக்க. நல்ல நேரம். இந்த பிளான போட்டோம். பாவம் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. நீங்களும் போறீங்களா? அது வாலிப்பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு போறோமா, புள்ளைல பார்க்க ஆள் வேணும்ல. உங்களை நீங்க போயிட்டு வந்துருவீங்களா? உங்களுக்கு ஒத்துக்குமாமா? ஐயோ ஒருத்த, அதெல்லாம் ஒத்துக்கணும். என்னன்னா கிளவியா? ஐயா ஒத்துக்காம போகுது, அதெல்லாம் ஒத்துக்கணும். ஏமா அங்க குளிரு, இன்னொன்னு மழைக்காடு, உங்களுக்கு ஒத்துக்கிடுமா? அப்படி பாவி பயில்வ, அம்மைய ஒரு நாளாவது கூட்டு போய் கண்ணுல கட்டினால நீங்க எல்லாம் போயிட்டு வந்திருக்கீல்ல. அங்க பயிலோட பைக் எடுத்துட்டு போவான். ஏமா சரியான காடுல. அதுக்கு என்ன, அதை நான் பார்த்ததே இல்ல. தண்ணிலாம் விழுமாமே? ஆமா, தண்ணி எல்லாம் விடும். ஆமாமா, நாங்க சனிக்கிழமை போறோம். அந்த கோயில் பாத்திரம் வாங்கணும். அங்க போய் தான் பருப்பு சோறு ஏதாவது பொங்கணும் பத்துக்க. அதான் முதல்ல சொல்லிட்டு வந்துட்டேன். ஏல கிடைக்குமா அப்படி வாடகைக்கு? ஏமா அத நம்ம வீட்டு அலமாரில ஏகப்பட்ட பாத்திரம் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் எதுக்கு? அது வரப்போற மருமகளுக்கும் சேர்த்து வச்சிருக்கேன். அது வரும்போது பாத்துக்கலாம். அத முதல்ல எடுத்து பரிமாறுங்க. எதுக்கு கமிட்டி போட்டாலே இருக்குது? அது வேண்டாம். நான் கோயில் பாத்திரத்தை சொல்லிட்டு வரேன். 100 ரூபா தான் கேட்பாவ. பரவாயில்ல, போனா போட்டோம். கண்டிப்பா போறீங்களா? ஆமா, ஒரு 100 ரூபா கொடுத்துரு. எதுக்கு? இந்த பிள்ளை எல்லாத்துக்குமே 100 ரூபா கொடுக்கணும். அப்ப நானும் போறேன்ல, ஒரு 100 ரூபா குடியா? இல்ல வேண்டாம், கூட கூப்பிட்டு போறதே பிள்ளைங்களை பாக்க தானே, அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆளை போலதான் நானும் போறேன். ஒரு 100 ரூபா கொடுத்துரு. டீச்சர், உனக்கு என்னடி இன்னைக்கே பைசா கொடுக்கணுமோ? ஏன்? இல்ல, எங்க அம்மா இப்ப தரமாட்டாவல்ல. ரோபிட்ட தானே நான் பேசுறேன், குடுப்பா. இல்ல, எங்க அம்மாட்ட துட்டே இல்ல. 2 நாள் எங்க அம்மா களபரிக்கு போகலல்ல, துட்டே இல்ல. கிங்ஸின் மனசு கஷ்டப்படுமே. இங்க பாருங்க, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். துட்டு இல்லாதவிய கட்டாயம் உடனே கொடுக்கணும் அவசியம் இல்ல. போயிட்டு வந்து மெதுவா கொடுங்க, சரியா?
நிஜமாவா டீச்சர்? ஏம்மா இந்த புள்ளைய மாதிரி ஒரு நல்ல புள்ள குணவுள்ள புள்ளைய ஊர்ல பார்க்கவே முடியாதம்மா. ஒவ்வொருத்தர் மனசை புரிஞ்சு நடந்துக்கிட்டுதாம்மா. ஆமாம்மா, கட்டாயம் எல்லாம் இல்ல, இருக்கவங்க மட்டும் கொடுங்க, இல்லாதவங்களுக்கு பரவாயில்ல இருக்கட்டும். நாம எல்லாம் சனிக்கிழமை போறோம். கிங்ஸின், சொல்லுங்க. அந்த தேர் பக்கத்துல வேன் நிக்கும்ல, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறியா? சனிக்கிழமை காலையில 4 மணிக்கெல்லாம் வண்டி எடுக்கணும். அட்வான்ஸ் 1000 ரூபாய் கேட்போம். அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் இரு. மொத்தம் போயிட்டு வரதுக்கு 3000 ரூபாய் கேட்போம். பரவாயில்ல, 3000 தானே, பரவாயில்ல, நான் கொடுத்துக்கிறேன். சரி, நான் இப்ப 1000 ரூபாய் தாரே, அட்வான்ஸை போட்டுட்டு வந்துடுறியா? சரி. மிச்ச பணத்தை வண்டியில ஏறும்போது கொடுத்துக்கலாம். இல்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தா போதும். சரி, இரு நான் தாரேன். இசை, உள்ள என் ஹேண்ட்பேக் இருக்கும், கொஞ்சம் எடுத்துட்டு வாயே. சரிம்மா, நான் ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்புறேன். அதான் வேனுக்கு பைசா கொடுக்க சொன்னல்லையா? அங்கதாம்மா போறேன். அவன் இப்ப போனா அவனை பிடிக்க முடியும். நான் ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்புறேன். சரி 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 சரி. சொல்லுங்க டீச்சர். உள்ள என் ஹேண்ட்பேக் இருக்கும், எடுத்துட்டு வாயே. சரிங்க டீச்சர். டீச்சர் ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். எதுக்கு? இல்ல, உடனே 100 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குமோன்னு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அதே நேரத்துல டூர்னு சந்தோஷமாவும் இருந்துச்சு. என்னடா செய்யலான்னு யோசித்தேன். நீங்க மெதுவா கொடுத்தா போதும்னு சொல்லிட்டீல்ல. ஆமா, மெதுவா கொடுத்தா போதும். உங்களால எப்ப முடியுதோ அப்ப கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். சரி, நான் போய் சந்தைக்கு போயிட்டு வரேன். நல்ல நேரம் முறைய சொன்னி. எனக்கு புதன்கிழமை சந்தை இருக்கும். நான் போய் சந்தையில போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அங்க வாங்கினா கொஞ்சம் விலை குறைவா இருக்கும். நான் போய் வாங்கிட்டு வரேன். பெருமா, நானும் வரட்டா? ஆமாடி, நிறைய காய்கறி வாங்கணும் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் சமைக்கணும்னா. சரி, யாரெல்லாம் வரியா? ஏடி செம்பவளி வரியா? வாரேன் பெரியம்மா. இருங்க, நான் போய் கூட எடுத்துட்டு வரேன். எல்லாரும் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம். அங்க போய் நல்ல புட்டாஞ்சோறுலாம் பொங்கி சாப்பிடுவோம். அப்பள கட்டு வாங்கிட்டு வந்துருவோம். பொரிச்சு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். வேற எதுவும் கொண்டு போகணுமா? அப்படி காபி போடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துருங்க. ஆமா ஆமா, எப்ப நல்ல நேரம். காபி குடிக்காம தான் இருக்க முடியாத. ஆமா, பாலுக்கு என்ன செய்யணும் தெரியலையே. பெரியம்மா, அதை காய்ச்சி கொண்டு போயிட்டா ஒன்னும் செய்யாது பெரியம்மா. அப்புறம் அங்க போய் காப்பி போட்டுக்கலாம். கரெக்டா சொன்னடி. ஆமா, நம்ம அவன் சுப்பிரமணியத்துல பால் நிறைய கிடைக்கும்ல. என்ன எங்க மாட்டுல தான் பால் கிடைக்குமே. எடி வாரியா, டேனியல் வீட்ல சொல்லி தருவான். அது வீட்ல மாட்டு பண்ணையே இருக்குது. டேனியல் வீட்டுக்கா? அம்மா ஐயா. சரி பெரியம்மா, நான் வாரேன் பெரியம்மா. அப்படி உனக்கு குதூகலமா இருக்குமே. சும்மா இருங்க. அம்மா பேக் எடுக்க போனவா இன்னும் காணோம். சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு வாயா. வாரேன் வாரேன் வாரேன். டீச்சர் பேக்கை எடுக்க வந்தேன். மூஞ்சி முறையா தூக்கிட்டாலே மூஞ்சி முறையா. தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம். திரும்ப திரும்ப சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். போ, அப்படியே இரு. எவ்வளவு நாளைக்கு அப்படியே இருக்கேன்னு நானும் பாக்குறேன். உனக்கு என் பேசுற நம்பிக்கை இல்ல உனக்கு. எதுவும் பேச வேண்டாம். உங்களை போய் நான் நல்லவன் நினைச்சிட்டேன். ஆமாடி, நான் நல்லவன் தான். என்ன தாலி கட்டின நிக்க வாய் எதுவும் சொல்ல வச்சிடாத. எப்படி பேசுறீங்க? எதுவும் என் வாயில இருந்து கிளற வச்சிடாத. என் பேச்சுல உனக்கு என்னைக்குமே நம்பிக்கை இல்ல உனக்கு. என்னது, உன்னை ஐஸ் வைக்க தான் ரோஸ் தொட்டி வாங்கி கொண்டு கொடுத்தேன். மூஞ்சி முறைய பேத்துருவேன். ஆமா, இவ பெரிய உலக அழகி. இவளை ஐஸ் வைக்கிறதுக்கு நான் ரோஸ் தொட்டி வாங்கி கொடுத்தேன். கிறுக்கி கிறுக்கி, எனக்கு சொந்தமானவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மொண்டையில கேர மாட்டேங்குது. இப்படி பேசாதீங்க. உங்களை நான் ரொம்ப நல்ல பையன் நினைச்சேன். ஆமா, நான் நல்லவன் தான். வழி விடு. அத தெரியுமே. ஆமா, நான் நல்லவன் இல்ல, நான் கெட்டவன் தான். வழிய விடு. உன்ட்டெல்லாம் பேசி வேஸ்ட். அது இப்ப தெரியாது உனக்கு, பின்னாடி தெரியும் போது ரொம்ப வருத்தப்பட பாத்துக்கிட்டே. ஆமா, இவங்கள நாங்க உருகி உருகி காதலிச்சோம். காதலிக்கிறடி, ஒன்னா வாழ்ந்தோம். சும்மா இந்த பிரார்த்தனை எல்லாம் பண்ண வேண்டாம். பிரார்த்தனை அதாவது சொன்ன மூஞ்சில அடிச்சுற. வழி விடு. உன்கிட்ட பேசி வேஸ்ட். இப்ப எதுக்கு இப்படி பேசுறீங்க? அடிச்சிருவீங்களோ? கோத்த கலப்பத வழி விடு. ஆமா, இவங்கள நாங்க கோபப்படுத்துறோம். நீங்க இல்லாத பொண்ணல சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கோத்த கலப்பத வழி விடு. அன்னைக்கு இவத்த இருந்தா அப்படி நடந்துக்கிறவீங்க. என்ன எப்படி அருவருப்பா இருக்கு. தேவலாம் பேசிட்டு இருக்காத, கொன்னுவேன், போயிரு. எதுக்காக என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டீங்க? நான் நீங்க நல்லவன் நினைச்சதானே உங்ககிட்ட பழகுனேன். சகஜமா தான் பழகுனேன். நீங்க என்னன்னா இப்ப எதுக்கு நீ என்ன கோபப்படுத்திக்கிட்டு இருக்க? நீங்க எப்படி அன்னைக்கு என்கிட்ட அப்படி நடந்துக்கலாம்? அதான் கொடுத்துக்கிட்டு இருந்தியோ? இப்படி பேசுறீங்க, எனக்கு கோவம் வந்துரும். ஏன் நான் முத தொடும்போது உனக்கு தெரியாது? நான் நீங்க கேஷுவலா தொட்டீங்கன்னு நினைச்சேன். ஆமா, ஒத்த வண்டி இடுப்பு வாயில வந்துடும். சத்த கட்டாம போயிரு. ஏன் அங்கெல்லாம் தொடும்போது உனக்கு தெரியாது? அங்கெல்லாம் கேஷுவலா தொட்ட இடமா? நான் கேட்டு போசுடி. அங்கெல்லாம் கேஷுவலா தொட்ட இடமான்னு கேட்க. நான் கேட்டுக்கு மட்டும் போசுடி.
உண்மையிலேயே உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா இந்த சீய அங்கே சொல்லியிருப்ப, பலான்னு அரைஞ்சிருப்ப. கொடுக்குற வரைக்கும் கொடுத்துட்டு இல்ல புடிச்சிருந்த போய் கொடுத்தியா? இப்பெல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். சே நடிக்காதடி தள்ளி. நடிக்கணும். ஆமாமா, நீங்க ஃபர்ஸ்ட் திருப்பி தொடும்போதே பழம் அரைஞ்சிருக்கணும். நான் சத்தியமா கேஷல தொட்டீங்க நினைச்சிட்டேன். நீங்க ஈன புத்தியோட தொட்டிருக்கீங்க. ஆமா, நான் தொட நினைச்சுதான் தொட்டேன். ஈன புத்தியெல்லாம் இல்ல, உன்னை தொடணும் அவ்வளவுதான் தொட்டேன். ஏன்னா நீ எனக்கு சொந்தமானவா, அதனால தொட்டேன். சரி, ஏதாவது பழைய ஞாபகம் ஏதாவது வரும்னு நினைச்சு தொட்டேன். நீ நடிக்கிறான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. இனி நான் உன்ன வேண்டாம், என் வாயால எதையும் சொல்ல வச்சிடாத. உன் மேல ஒரு அன்பு இருந்துச்சு, போக்கிறாத. ஓ, நடிக்கலாமா ஒரு பொண்ணு? இப்படிலாம் நடிக்க கூடாது. பிடிக்கிறேன்னா பிடிக்கிறேன்னு சொல்லிடு, நடிக்காத. இங்க பாரு, நீ என்ன வேணாலும் நடிச்சிட்டு போ, ஆனா எனக்கு இந்த கேங்ஸ்டனுக்கு நீதான். அதெல்லாம் மாத்த முடியாது. பொண்ணு எரிஞ்சிருவேன். நீ என் பொண்டாட்டிடியே. கோவராது உன் மேல. என்ன இதுவும் கேஷுவலா தான் நிக்கியா? என்ன கேஷுவலா நிக்கிறேன்? அது அது பொறுக்கி அது பொறுக்கி கையை எடு. இப்ப நீ கையை எடுக்கல, நான் கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். பொறுக்கி ஆளு மண்டைய பாரு. நீ போலீஸ்னா நான் பயந்துருவேன் நினைச்சியா? கையை வைக்கிற கையை உன் மேல இந்த மரியாதையை போய்கிட்டே இருக்குது. டீச்சர், இந்த பேக் எடுறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? கொண்டா. இந்தாங்க டீச்சர். இந்தாங்க, இதுல அட்வான்ஸ் காய்கறி, பால், சீனி, தேயிலை, பிஸ்கட் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்துருங்க. ராணி, நீனு வரியா கூட? நான் வராமல, நான் வாரேன் பெரியமே. நான் உங்க கூட வாரேன் பெரியமே. நான் இல்லம்ல, பால் வாங்க போனோம், சந்தைக்கு போனோம், எவ்வளவு வேலை இருக்குது. நாங்க வாரேன் பெரியமே. இந்தாங்க, நிறைய செழிப்பா வாங்கிட்டு வந்துருங்க. அப்படியே நம்ம வீட்டுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க. சரி, இது சீக்கிரம் வா, நாமே பைய எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க பெரியம்மா. வெளியில போனோம்னா என்ன சந்தோஷம். நல்ல நேரம் இந்த ராணி டூரை பத்தி பேசுனா. எங்களை விட தத்தை தான் ரொம்ப சந்தோஷப்படுறாவ. அவியதே என்ன பிக்னிக் ரெடி பண்ண மாதிரி அவ்வளவு சந்தோஷமா வாழ்றாவ. சுத்தி பக்காத இடம்ல, அதான் ஆசைப்படுறாங்க. பொறுக்கி பாத்துக்கிட்டே இரு. புடி எப்படி இருந்தது? புடி சும்மா விட்டு புடியா இருந்ததா? அதான் பிடிச்ச. பிடிக்கிற வரைக்கும் விட்டு கொடுத்துட்டு எல்லாம் முடிஞ்சா பொறுக்கி பிடிச்ச 5 நிமிஷம் கழிச்சு தட்டி விட்டியா? பொறுக்கி நடிப்பு. கிங்ஸன், இந்த 1000 ரூபாய் இருக்கு. சரி, கரெக்ட் இடத்துக்கு வர சொல்லிடுனே. சரி. காலையில 6 மணிக்கு அங்க இருந்தாதான் பிள்ளைங்களை குளிக்க விடுறதுக்குலாம் நல்லா இருக்கும். அப்பனா கூட்டம் இருக்காது, பிள்ளைங்க குளிக்க வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ட்ரெஸ் மத்தாக்கிக்கலாம் பிரச்சனை இருக்காது. அதான் அவன் தம்பி வீட்டுல இருந்தா அவனையும் துணைக்கு கூட்டிட்டு போங்க. ஏதாவது ஒரு ஆம்பளை தேவைப்படல துணைக்கு. சாரோன்னு எங்கேயும் போக மாட்டானா வெளியில? அவன் சும்மாதான் இருக்கான். இல்லன்னா அண்ணன சாரோன்னு வந்தா கூட்டிட்டு போலாம். சரி, நான் சொல்றேன். யாரையாவது வர சொல்றேன் கூட. சரி, யாரையாவது அனுப்பி வைக்கிறேன். பொறுக்கி பாரு, ஒரு நாளையில உன்னை தூக்கிட்டு போறேன், பாத்துட்டே இரு. சரி, சீக்கிரம் அட்வான்ஸ் கொடுத்துறேன்னா. சரி. பொறுக்கி 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 அம்மா இழுத்துக்கிட்டு இருக்க வம்பே இரு. வலிச்சு கட்டுறா பாரு. பண்றதுல சின்ன பிள்ளை மாதிரி சேட்டை. பேச்சு மட்டும் பாரு பெரிய ரொம்ப மாதிரி. வலிச்சுமா கட்டுற. ஏதாவது பண்ணணுமே. குட்டி ஒன்று வாய் வச்சுக்கிட்டு அவ பண்ண அலப்பறை பாரு.
சும்மா இருக்கவன சொரிஞ்சு விட்டுட்டால. குட்டியோண்டு வாயை வச்சுக்கிட்டா நீ வளச்சம் கட்டுற. இரு, சந்தர்ப்பம் கிடைக்காமலாம் போயிரும். குரங்கி பொறுக்கி ஏய் அடிப்பட்டதடா. கொக்க மொக்க சேட்டே பத்தியா? இவன் எங்க பாத்துக்கிட்டு நிக்கான்? சேட்டை இங்கதான் பண்ணிக்கிட்டு இருக்கியோ? இன்னும் சேட்டை பண்ணுதா? இசை அங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? படிச்சுக்கிட்டு இருந்தேன் டீச்சர். யார பார்த்து வெளிச்சம் காட்டிட்டு இருந்த? இல்ல டீச்சர், சும்மா. என்ன வெளிச்சம் காட்டுத? அவன் ஏதோ நல்ல முள்ள போய்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன். வாய் உனக்கு வாயில தான் வேணா இருக்கு பாத்துக்க. உனக்கு சனியும் உன் வாய் தான். வாயை கொஞ்ச நாள் அடக்கி வை. சேட்டை சில்லு வண்டே. சில்லு போல இருந்துகிட்டு பண்ற வாயும் சேட்டையும். இது வேசல வாங்க. அப்புறம் பாலுக்கு சொல்லி வைக்கணும், சண்டைக்கு போகணும். எவ்வளவு வேலை இருக்குது. 2 நாள் தான் கிடக்குது. ஆமா பெரியம்மா, ஆமா. இது 2 நாள் தான் இருக்குது. ஏ வடிவே, வடிவே, ஏ வடிவே. ஆத்தங்க என்ன நாளை ரொம்ப சந்தோஷமா அந்த மாதிரி இருக்குது. அது வேற ஒண்ணு இல்ல. இந்த டியூஷன் படிக்காவல்ல, டியூஷன்ல இருந்து இந்த டூருக்கு போறவங்களாம் வேனு பிடிச்சி. என்ன சொல்லுத? ஆமா ஆமா, டூருக்கு போறவலாம். அதான் அவ என்னையும் வாங்க சொரகரி பொங்கணும்ல அப்படின்னு சொன்னா பாத்துக்க. ஒக்க ஒக்க எம்மா எப்பா டூருக்கா எங்க போறவலாம்? அதான் நம்ம குதிரை வெட்டி கோடையாறு மாஞ்சோலைக்கு போறவலாம். வாலிய பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு போறோம், சின்ன பிள்ளைலாம் கூட்டிட்டு போறோம். துணைக்கு ஆள் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. உடனே இந்த பிள்ளைங்க என்ன வாங்குவா பார்த்துக்க. எனக்கு என்ன செய்யணும் தெரியல. அது சார்கறி வேற பொங்கணுமா. அதான் சரி போயிட்டு வரலான்னு பார்க்க. அதை அப்படியே வாங்காதலையும் போட்டு விட்டுருவோம். ஏய் அப்பா, நான்லாம் அந்த இடத்த என்னைக்கு பார்த்தேன் போ. ஆமா, நாம என்னைக்கு பார்த்தோம். ஏதோ இந்த பிள்ளைலாம் போகுது, அது கூட நானும் போறேன். நானும் என்ன சோறுக்குது பொங்க வரட்டுமா? பாரு, அதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அதான் அந்த பிள்ளை குயிலி வீட்டுலதான் இருக்கா. ஒரு வார்த்தை அவியலும் வரவ நானும் வரட்டுமான்னு கேட்டு பாரு. நவிய வரவல்ல நானும் வரட்டுமான்னு கேளு. சரின்னு சொல்லிடுவா. இப்பவே ஓடி போய் கேட்க. வேற யார்கிட்டையும் சொல்லாத. சரி, நான் வேற யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். பத்தாச்சாச்சு உங்க ஃப்ரெண்டு கிட்ட. தங்கம் இல்லையேல் வடிவு இல்லை, வடிவு இல்லையேல் தங்கம் இல்லை. ஒண்ணு போல இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்தோம் பார்த்துக்க. அவங்கிட்ட செத்த சொன்னாதான் நல்லா இருக்கும். அதே நான் போயிட்டு அவ வரலன்னா நல்லா இருக்காது. பாம்போல கேப்பா அங்க எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு. அதை சரி நமக்கு சோறு பொங்க ஆளு வேணும்ல. ஆமா 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 ஆமா, நல்ல இலைகளை பறிச்சுட்டு வருவா. ஆனா வாழை போட்டிருக்கல்ல, நமக்கு நல்லது தானே. ஆமா ஆமா பெரியம்மா, ஆமா ஆமா. வடிவு வரட்டுமான்னு கேட்டா வாங்கன்னு சொல்லுங்க. சரிங்க பெரியம்மா. சரி சரி, சீக்கிரம் வா போவோம். தங்கத்தாய் கிட்ட போய் பாலுக்கு சொல்லி வைக்கணும். வாங்கி நைட்டே காய்ச்சி வச்சதானே நம்ம கொண்டுட்டு போக முடியும். ஆமா பெரியம்மா. டேனியல் வீட்டுக்கு போறலாம் சரிதான். பல்லகில்ல காட்டிடாதா. அவிய அம்மா ஒண்ணு உண்டுலன்னா ஆக்கி விடுவா பாத்துக்க. இங்க பாரு, அவிய அம்மெல்லாம் பெரிய கணக்கு போடுவாவ. ஆமா, ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லாம இருந்தாதான் உனக்கு நல்லது. இடி வரசல வாங்க நீ யாராவது. ஏ தங்கத்தாயி, ஏ தங்கத்தாயி. அட்ரானே, அட்ரானே. யம்மா, யம்மா, என்ன? யப்பா, யம்மா, நான் இப்ப என்ன பண்ணட்டும்? யம்மா, யம்மா, இல்லப்பா, திரும்ப கூடாதுப்பா. ஏ தங்கத்தாயி. என்ன எங்க வீட்டுக்கு வந்திருக்கீல? எதுக்கு? சும்மா இரு. யம்மா, அது இப்ப பால் வாங்க வந்திருக்கோம். பால் வாங்க வந்தீங்களா? எதுக்கு? நாங்க டூருக்கு போறோம். சனிக்கிழமை. நான் கூட மருமகளா வர வேண்டிய வீட்டுக்குத்தான் வந்திருக்கியோன்னு நினைச்சிட்டேன். இல்ல வீட்டுக்குள்ள வராந்தா வலது
காலை எடுத்து வச்சு வா. எதுக்கு? இல்ல, வலது காலை எடுத்து வச்சு வந்தா நல்லா இருக்கும். ம், இந்த மாதிரி பேச்செல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆமா. அப்புறம் ஏன், இன்னைக்கு என்ன கனவுல வந்தனா என்ன? அதெல்லாம் இப்போ தினமும் கனவுல வருவ. என்ன பாடுங்க. ஐயோ, ஐயோ. என்ன என்ன பண்ணுவேன் கனவுல? என்ன பண்ணலன்னு மட்டும் கேள. ஆ, சும்மா ஆளை பார்த்துக்கிட்டு வருவேன். நான்லாம் அப்படிலாம் வரமாட்டேனே. அப்படியா? ஆமா. ஆனா வந்திய கனவுல. அதெல்லாம் இல்ல, நானும் வரலப்பா. நான் கூட வாழைப்புற வீட்டுக்குத்தான் காலையிலேயே வந்துட்டியோன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டேன். வேற ஆளை பாருங்க. அதான் ஆல்ரெடி கூடி வந்தாச்சே. என்ன செய்யம்மா, கை கால்லாம் ஆடுவே. இங்க பாருங்க, இப்பெல்லாம் பேசக்கூடாது சொல்லிட்டேன். அப்படியா? ஆமா. இவாள் அப்புறம் வேற தங்கத்தையக்கா. அப்புறம் விழுப்புரம். அத்தி அத்தி நான் பேசிட்டேன். எம்மாடி நான் பேசிட்டேன். இப்போ உள்ள வரியா வீட்டுக்குள்ள? நான் வரலப்பா. இல்ல, நான் எங்க தூங்குவேன், எப்படிலாம் தூங்கும் போது கனவு வரும் அப்படிங்கறத காட்டணும்ல. வாயன் வீட்டுக்குள்ள வாயன். உங்க அம்மா இதை சாணி கட்சி முழுவதுக்கா? அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன், வா. ஏது உங்க அம்மா சாணி கட்சி முழுவது பாத்துட்டு நிப்பீல? இந்த குண்டக்க மண்ட பேச்செல்லாம் வேண்டான்னு வாயன். நானும் வரமாட்டேன். வீட்டெல்லாம் சுத்தி காட்டுறேன், வாயன். பரவாயில்ல, இருக்கட்டும். உங்க வீடு எங்க வீட்டுல ஒரே மாதிரி தானே இருக்கும். பரவாயில்ல, இருக்கட்டும். முத வந்திருக்க, வாயா. எட்டி, எங்கிட்ட ரோஸ் பூ பூத்து கிடக்கு, வேணுமா? ரோஸ் பூவா? ஆமா, வேணுமா? உங்க அக்காக்காரி என் கொண்டையில பார்த்தா என் கொண்டையோட அறுத்துப்படுவா. அவ கிடக்கா. உனக்கு தான் அந்த ரோஸ் பூ கரெக்டா இருக்கும், வாய. மல்லிப்பூலாம் பூத்திருக்கீங்க தோட்டத்துல, வரியா? வேண்டாம். உங்க அக்காக்காரிக்கு எனக்கு ஏக பொருத்தம் வேண்டாம். ஏன்டே? உங்க அக்காக்காரிக்கு நான் என்னமோ உங்க அக்கா சொத்தை எழுதி வாங்கின மாதிரியே எப்ப பார்த்தாலும் என்ன முறைச்சுக்கிட்டே அலைவா. ஆமா. அவ ஒரு லூசு பையன் இல்ல, அவ அப்படித்தான். இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுன்னா அதையும் சேர்த்து பத்த வச்சுட்டு போயிருவா. மொத்த அள்ளி நில்லுங்க, இடிக்காம நில்லுங்க. இடிக்கவா செஞ்ச? சாரி. தள்ளி நில்லுங்க, இடிக்காம. அதான் சாரி சொல்லிட்டோம்ல. தள்ளி நில்லுங்க சொன்னேன். அதான் சாரி சொல்லிட்டோம்ல. சும்மா இருங்க சொல்லிட்டேன். இங்க பாருங்க, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். என்னடி, நாளை உன் கனவுல வரனா? அப்படி உங்க அக்கா தான் வருவா. அவன் எப்படி வாரா? ஒரே ஒரு நாள் தெரியாம உங்ககிட்ட ரோஸ் பூ தெரியாம புடுங்கிட்டு போயிட்டேன். அன்னில இருந்து உங்க அக்கா தான் என் கனவுல வருவா. அவ கிடக்கா, சீக்கிரம் அவளை கெட்டி கொடுத்துருந்தேனே. கிழிஞ்சிடும். ஏன்டி? அந்த கருவாய கெட்டதுக்குங்க ரெடி எல்லாரும் கியூல நிக்கானுங்க பாரு. கூட 10 பவுன் போட்டாது கெட்டி கொடுத்துருந்தேன்டி. 10 பவுன் இல்ல, 50 பவுன் போட்டாலும் எவனும் கட்டிக்க மாட்டான். ஏன்டி? கருப்பா இருக்குது பிரச்சனை இல்ல, கொஞ்சமாவது குணமா இருக்கணும். உங்க அக்கா ஒரு சில்லாட்டன்னு ஊருக்கே தெரியும். சரி சரி, எங்க அக்கா வாரா. பயந்துட்டியல்ல, இப்பவும் நான் உங்க கனவுல வரேன். அதெல்லாம் வருவேன், வந்து கண்டதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிய. என்ன என்ன பண்ணுவ? சும்மாவே இருக்கிறது இல்ல, கீச்சம்லாம் காட்டுற. இவ்வளவு சொல்லாதீங்க சொல்லிட்டேன். நேத்து என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண? அப்படியே என் மேல ஏறி உட்காந்து, என்னது? அடியே எனக்கு தலையெழுத்து பூவெல்லாம் சுட்டிய. அது என்ன கண்டிப்பா பண்ணிருப்பேன். பண்ணனிய? டேய், தலையெழுத்து போச்சியன்னு சொல்ல வந்தேன்டி. சிரிப்புலாம் வருது. வரும் வரும். டீ பிடிச்சிருக்கா? அப்படி அதெல்லாம் பிடிக்கல. சரி, பிடிச்சா சொல்லு, அனுப்பு, வார. எங்க வருவிய? பொண்ணு கேட்கதான். குடுக்காவ முத உங்க அக்கால கரை ஏத்துங்க. அவளை கரையேற்றிட்டு தான் உன் கையை பிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் உன் கையை பிடிச்சிட்டு அவளை கரையேத்துறேன். சும்மா இருங்க. என்னடி சந்தோஷப்பட்டு சிரிச்ச மாதிரி இருக்கு? ஆமா ஆமா. தங்கத்தை எங்க போனா? போதுமட்டி, இங்க வரைக்கும் கேக்குது. சும்மா இரு செம்பகவல்லி. ஹாய், வரசாம நில்லுங்க. வாய பின்னாடி கொன்னுருவேன். அதுக்கு இல்லை, ரோஸ் பூ பறிச்சு தரேன், வா.
தோட்டத்துக்கு வா. நான் வரல. அடி, வாடி. சும்மா இருங்க. ஏற்கனவே என் அனுமதி இல்லாம உங்க கனவுல நான் வந்துகிட்டு இருக்கேன். நான் இன்னும் வரமாட்டேன். ஏட்டி இங்க வரைக்கும் கேக்குட்டி. என்ன தங்கத்தாயை கூப்பிட்டா தங்கத்தாய் மோ வரா? ஒரு லூசு பை உள்ளல கேட்டுச்சா? உங்க அக்கா ஒரு லூசு பை உள்ளையா? ஏடி இந்த லூசு கிட்ட பேச முடியாத. என்ன என்ன வேணும்? வந்துட்டா கொனவரி. உங்க அம்மா எங்கடி? எதுக்கு எங்க அம்மா தேடுறியே? ஓ, இவளுக்கு தான் 10 பவுன் எக்ஸ்ட்ரா போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு. உன் நக்கல் பேச்சு இருக்கு பாரு. இல்ல, என்னால இமேஜிங் பண்ணி பார்க்க முடியல, அதான் கேட்டேன். தள்ளி நில்லுங்க. ஒட்டிட்டு நிக்கின்னு நடுசந்து வெட்டி விட்டுருவா. வாய் வாய் இரு, உன்னால வாயிலே கொடுக்க. சும்மா வாயில கொடுத்தா சரியாயிரும். இல்ல டேனியலே வந்துட்டா. என்ன? அப்ப மாட்டை பிடிச்சி கட்டுச்சுனாதான் போ. அப்பா, தங்கத்தாய் அக்கா எப்படிதான் இந்த பிள்ளையெல்லாம் போட்டு மேக்கி அவளை என்னைக்கு கரையத்த போறாவன்னு தெரியல. இந்த உங்க அம்மா கிட்ட வந்து பாலுக்கு சொல்லி வைக்கணும். ஆமா, வெள்ளிக்கிழமை நைட்டு பால் வேணும். ஒரு 5 லிட்டர் போதுமா? 6 லிட்டர் வாங்குங்க. எதுக்கிட்டே? அதுவா, நாங்க பிக்னிக் போறோம்ல, நம்ம குதிரை வட்டி கொதையாரு மஞ்சள். எப்போ? சனிக்கிழமை காலையில 4 மணிக்கு டியூஷன்ல இருந்து போறோம். எங்க டியூஷன் பிள்ளை போகுது. என் தம்பி வருவானே? சமையல் தானே, கண்டிப்பா உண்டு. கோதையாரு காடுவட்டி. சரி நீ போன. எப்படியுமே வந்துருவா. ஒரே ஜாலிதான். நாங்கெல்லாம் டூருக்கு போறோம். போங்க போங்க. இங்க இருக்க கோதையாரு காடுவட்டி தானே. தோரான என்ன பிடிச்சிட வேண்டியதான். 4 மணிக்கா காலையில? ஆமா, தேர் பக்கத்துல நிக்கல, அந்த வேலை தான் பிடிச்சிருக்கோம். ஆத்தியமே நமக்கு தெரிஞ்சவன் தானே. ஆகா, விக்ரமண்டி தானே. அப்போ சரி, நன்மைக்கு தானே. சரி சரி, பாப்போம் பாப்போம். எப்படியும் வந்துருவா. எம்மா, நீங்களும் வரக்கூடாதே. வரல வரல. அப்படிதான் வந்துருவா. அம்மா, என்ன பண்ண வரேன்னு தெரியல, என்ன ட்ரெஸ் போட்டு போவேன்னு தெரியல. எந்த ட்ரெஸ் போட இவனை அட்ராக்ஷன் பண்ற மாதிரியே போட்டு போனுமே. ஒரு 7 லிட்டர் பாலுக்கு சொல்லிருன்னு கொடுத்துட்டு வாங்குங்க. இன்னும் வாசிலியே வாங்குவ போ. வந்துட்டான். இல்ல நீ இருக்க ஆகிட்ட போய் நிக்க. தள்ளி போங்க, என்னதான் அர்த்த கிளிப்பா. அவளுக்கு லைட்டா தெரியும். தெரியுமா? தூக்கத்துல உளறி விட்டேன், புடிச்சுக்கிட்டா. தூக்கத்திலயா? இவங்களுக்கு விவசாயே இல்ல. என்ன பண்ண? தூக்கத்துல உனச்சோசப்பட்டு ஒன்னு கட்டி பிடிக்கதான் நினைச்சு. இல்லடி, அது வந்து இரண்டு எங்க ஓடுதாவ? ஐயோ, தங்கத்தாய் மாவளே,